குரூப் 1 இதெல்லாம் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஒரு வித்தியாசமும் இல்லை. குரூப் 2வும் குரூப் 1 எழுதுறதுக்கு டிகிரி படிச்சிருக்கணும். குரூப் 4 எழுதுறதுக்கு 10வது படிச்சிருந்தாலே போதும். இதான் வித்தியாசம். அப்புறம் எப்படி கேள்வியில பரிசு நடத்துறாங்களே என்ன வித்தியாசம்? டெப்டி கலெக்டர் போஸ்ட் கொடுக்குறாங்க, இல்ல ஒரு விஓஓ போஸ்ட் கொடுக்குறாங்களே, இதுல என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னா சிலபஸ்ல வித்தியாசம் இல்லை. கேள்வி கேட்பாங்க பாத்தீங்களா, அந்த கேள்வி கேட்கிற முறையில தான் வித்தியாசம் கொடுப்பாங்க. இப்ப உதாரணம் டிஎன்பிசி குரூப் 4ல ஒரு கேள்வி எப்படி வரும்னு நம்ம கேட்கறோம் பாருங்க. இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது? Which is the highest populous state in India? எந்த ஸ்டேட் ஹையஸ்ட் பாப்புலேஷன் உள்ள ஸ்டேட்? அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம். வெரி குட். இதான் அழகா ஆன்சர் பண்ணி. இதான் குரூப் 4 क्वेश्चन. அவ்வளவுதான். இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது? உத்தரப்பிரதேசம். முடிஞ்சிருச்சு. இப்ப பாருங்க குரூப் 2ல எப்படி கேள்வி கேட்கறாங்க பாருங்க. கீழ்கண்ட எந்த இந்திய மாநிலம் இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்டது? கேள்வி புரிஞ்சிருச்சா? கீழ்கண்ட எந்த இந்திய மாநிலம் இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்டது? மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, மேற்கு வங்காளம், பீகார். 4 ஆன்சர் கொடுத்திருக்காங்க. எந்த ஸ்டேட் இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்டது? மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, மேற்கு வங்காளம், பீகார். இப்ப நீங்க சொன்ன உத்தரப்பிரதேசம் அவன் ஆன்சர்லயே கொடுக்கல. புரிஞ்சுச்சா? இந்தியாவில் எந்த அதிக மக்கள் தொகை கொண்டாலும் உத்தரப்பிரதேசம் அழகா அடிச்சீங்க குரூப் 4ல. குரூப்ல ஆனா கேள்வி என்ன கேட்டிருக்கான்னு தெரியுதா? கீழ்கண்ட எந்த இந்திய மாநிலம் அப்படின்னா நான் கொடுத்திருக்க 4 ஆன்சர்ல எது அதிக மக்கள் தொகை கொண்ட இந்திய மாநிலம் சொல்லுங்க பாப்போம். எது? மத்திய பிரதேஷ் தப்பு. மகாராஷ்டிரா. இந்த 4ல அதான் அதிகம்.